வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணம் என்ன? அரிசியின் விலை உயர்வுதான் காரணமா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி அமைச்சர் விளக்கம் கொடுத்துக்கிறார். அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தமிழகத்தில் அரிசியின் விலை மூட்டைக்கு 200 ரூபாய் வரை உயர்ந்து உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் விளைவாக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது அரிசி விலை உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். ரேஷன் கடைகளிலும் அரிசி தட்டுப்பாடு என தகவல் பரவிய நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் ரேஷன் கடை அட்டைதாரருக்கு வழக்கம் போல் அரிசி விநியோகப்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த இன்ஃபர்மேஷன் ஒருபுறம் இருக்க, இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் அரிசி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அரிசி விலை உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாரத் அரிசியை கிலோ 29க்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் இந்த பாரத் அரிசி அமேசான், பிளிப்கார்ட், ஜியோமார்ட் போன்ற இ-கமர்ஸ் தளங்களிலும் வாங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். நாட்டில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இந்த முடிவு நடுத்தர மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன். வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.